பாத்தீங்களா எப்படி பேசுறான்னு? மாறா, நீயும் வீராவும் எப்போ இப்படியே இருக்கணும்டா. நான் கூட ஏதாச்சும் வீரா என்ன முடிவு எடுக்க போதும்னு பயந்துகிட்டே இருந்தேன். பரவாயில்ல, உனக்காக நின்னு இருக்கா. பா, எங்க 2 பேர்த்துக்குள்ள எவ்வளவு சண்டை வந்தாலும் எனக்கு ஒண்ணுனா என் பொண்டாட்டி வந்து நிப்பா. அவளுக்கு ஒண்ணுனா நான் போய் ஆப்வியஸ்லி நின்றுவேன். யூ நோ தட்ல. அதெல்லாம் எப்பவுமே மாறாதுப்பா. இந்த லவ் இருக்கிற வரைக்கும் யாராலும் எங்களை பிரிக்கவே முடியாது. சீக்கிரமே நாங்க ஒண்ணு சேர்ந்துருவோம். எனக்கு தெரிஞ்சு இப்பதான் அதுக்கான சிக்னல் லைட் கொஞ்சம் பிரைட்டா எரியுது. நல்லா தெரியுதுடா. அப்படியே நடக்கட்டும். எப்பதான் தெரியல. ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. இவங்க எப்பவுமே இதே மாதிரி இருக்கணும். ஆமா வள்ளி, அதான நம்மோட ஆசை. இவங்க மனசு இன்னும் பிரியல போலயே. பேருக்கு தான் பிரிஞ்சிருக்காங்க. நான் அவளுக்கு சவால் விட்ட மாதிரி அவ அவளுடைய நேர்மையும் விட்டு கொடுக்கல, புருஷனையும் விட்டு கொடுக்கல. வீரா, நீ பலைய ஆள்தான். நான் வெளியே வரும்போது நீ கண்டிப்பா கோவமா தான் இருப்பேன்னு எனக்கு தெரியும். நான் வந்ததும் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு உன்னை சமாதானப்படுத்தணும், உன் கூட சேர்ந்து வாழணும்னு என்னென்னவோ கற்பனை பண்ணி வச்சிருந்தேன். வீரா, என்ன பாரு, இங்க பாரு. பாரு, நான் யாரும் இல்ல, நான் உன் மாறன். இந்த உலகத்துல என் மேல உனக்கு இருக்கிற அளவுக்கு உரிமை வேற யாருக்குமே இல்லை. நீ என்ன என்ன வேணா செய்யலாம். நான் தப்பு பண்ணா திட்டு, அடி, சண்டை போடு. நீ ஏன் வீரா, நான் உன் மாறன். நமக்கு நடுவில் 1000 பிரச்சனை வரும் போகும். அதெல்லாம் ஒரு செகண்ட்ல காணாம போயிடும். பாரு, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு. நான் எல்லாத்தையும் பழையபடி மாத்தி காட்டுறேன். ப்ளீஸ், நம்ம சந்தோஷமா வாழலாம். ப்ளீஸ். சரி, நீ கேக்குற சான்ஸ் நான் தரேன். எல்லாத்தையுமே மறந்துடுறேன். ஆனா கண்ணுக்கிட்ட நீ என்ன சொல்லுவ? நீதான் அவ அம்மா சாவுக்கு காரணமான மாறன் சித்தப்பான்னு எப்படி சொல்றது? மரா, இன்னைக்கு வரைக்கும் நான் கண்ணுக்கிட்ட உன்னை பத்தின ஒரு வார்த்தை கூட தப்பா சொன்னது கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? உன் செயல்ல தப்பு இருந்தாலும் நீ தப்பானவன் இல்லங்கிறதுல எனக்கு அவ்வளவு நம்பிக்கை. மரா, பொதுவா காதலிக்கும் போது அந்த காதலால பரவசம் தான் வரணும். ஆனா நமக்கு வலி மட்டும்தான் மிச்சம். நம்ம வேற மாதிரி ஆளுங்களா மாறிட்டோம்டா. இனி இது ஒட்டுமான்னு எனக்கு தெரியல. மரா, மத்தவங்க நம்மள மத்தவங்க பேசுறத பத்தி எல்லாம் எனக்கு கவலையே இல்லை. நீ என்ன நம்புறியா இல்லையா, அதுதான் முக்கியம். நீ என் பொண்டாட்டி, நான் உன் புருஷன். நமக்குள்ள எவ்வளவு சண்டை சச்சரவு வேணாலும் இருக்கலாம். இந்த பார், நம்ம உறவை பத்தி தப்பா சொல்றதுக்கு இந்த உலகத்துல வேற யாருக்குமே உரிமை கிடையாது. இந்த மாறனை சிக்க வைக்கிறதுக்கு சரியான பிளான் தான் பண்ணோம். ஆனா இந்த வீரா குறுக்க வந்து மொத்த பிளானையும் களைச்சு விட்டுட்டான். இந்த 2 பேருக்குள்ள இந்த லவ் இருக்கிற வரைக்கும் அவங்கள சீக்கிரமா என்னால பிரிக்க முடியாது. இவங்க 2 பேரும் ஒருத்தர் நம்புறத முதல்ல உடைக்கணும். அந்த நம்பிக்கை உடைஞ்சு போனாதான் நான் நினைச்சது சாதிக்க முடியும். என்ன பண்ணலாம்? ஆதித்யாக்கு போன் பண்ணலாம். என்ன பாட்டு இப்படி சொதப்பிருக்க? நல்ல வேலை அந்த அதிகாரி உன் பேரையும் என் பேரையும் சொல்லல. அது வரைக்கும் சந்தோஷம். இங்க பாரு, நான் நடந்து முடிஞ்சதை பத்தி வருத்தப்படுற ஆள் கிடையாது.
அடுத்து என்ன செய்யணும்னு யோசிக்கிறப்ப நான் அடுத்த பிளான் பண்ணிட்டேன். இதை நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் முடிக்கணும். இப்ப என்ன பிளான்? அடடா, பெரிய ஜீனியஸ் பார்ட்னர். நீ மட்டும் அரசியலுக்கு போயிருந்தா இந்நேரம் சிஎம்ஏ ஆயிருக்கலாம். ஒரு பிளான் சொதப்புனா இம்மீடியட்டா அடுத்த பிளானுக்கு வந்துடுற. உன்னை யாராலையும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது போலயே. ஆ, இந்த புகழ்ச்சியெல்லாம் என்கிட்ட வேண்டாம். பிளான் சொதப்ப கூடாது, புரியுதா? ம், சரி, நான் பாத்துக்கிறேன். ம். கொழுந்தனாரே, கொழுந்தனாரே, எங்க இவ்வளவு சீக்கிரம் கிளம்பிட்டீங்க? இல்ல கொழுந்தனாரே, நான் டிஃபன் செஞ்சுட்டேன். ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போலாம்ல. அப்படி என்ன அவசரம்? நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு இன்னும் என் மேல டவுட் இருக்கோ?